இளைய தளபதி விஜய், வாயிலடிங்க இளைய காமராஜர் விஜய் என்று சமூக வலைதளத்திலே பரப்பி வருகிறார்கள். நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, உன் பேர் என்னடா சங்கிலி, இன்னையிலிருந்து நீ கங்குலி, உன் பேர் என்னடா டேவிட், இன்னையிலிருந்து நீ டிராவிட் என்பதை போல இளைய தளபதி விஜய் என்பது இனிமேல் இளைய காமராஜர் விஜய் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் தாவேக சார்பாக நடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு மாணவனுடைய தந்தை ஒரு ஆர்வ மிகுதியில் நீ இனிமேல் இளைய காமராஜர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் அதை மிகைப்படுத்தி ஒரு செய்தியாக பரப்பி வர்றாங்க. நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஏற்கனவே கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு செல்வ பெருந்தகைங்கிறவர் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு பேசினார். அப்ப யார் காமராஜர் அப்படின்னு உடனே ஸ்டாலின் தான் காமராஜர் அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக யாரோட ஒப்பிடுவது, ஏரோப்ளேனையும் எருவு மாட்டையும் ஒப்பிடுவதாங்கிற கதையாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளித்ததற்கு பின்பாக பின்வாங்கிய செய்தியெல்லாம் நாம் பார்த்திருப்போம். அந்த வகையில் தான் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவிற்கு இந்த மண்ணை தன் கண்ணை போல நேசித்து கடைசி வரை ஒரு பெண்ணை மணக்காமல் இந்த மண்ணையே மணந்த மணாளனாக சாகின்ற போது சட்டப்பையில 150 ரூபாய் பணத்தை தவிர வேறெதுவும் சொத்து சேர்க்காமல் செத்த ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய மறைந்து போன நம்முடைய கர்ம வீரர் பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்களை தொடர்ச்சியாக அரசியலுக்கு யார் வந்தாலும் பார்த்தீங்களா, இவர் தான் அடுத்த காமராஜர், இளைய காமராஜர், புதிய காமராஜர் என்று தொட்டு வருகின்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு நானும் விதிவிலக்கல்ல, ஆமா நாங்களும் காமராஜர் தாங்க, இளைய காமராஜர் தாங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரே ஒரு செய்தி தான், அண்ணன் விஜய் அவர்களே இளைய தளபதி இனிமேல் இளைய காமராஜர் என்று அழைக்கப்படுவார் என்று சொன்னால், இளைய காமராஜருக்கும் மூத்தவராக முன்னவராக இந்த மண்ணின் மைந்தனாக மான தமிழனாக காமராஜரின் பேரனாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் மூத்த காமராசர், காமராசரின் பேரன் என்பதை பதிவு செய்து விரிவாக பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். தொடர்ச்சியா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, புதிதாக யார் கட்சி ஆரம்பிச்சிட்டாலும் உடனே அடுத்த எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், பச்சை எம்ஜிஆர் என்பதை போல, அதே போல அடுத்த பெருந்தலைவர், அடுத்த காமராசர், வாழுகின்ற காமராசர் அப்படிங்கிற இந்த வசனமும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்குது. நம்ம உதாரணம் சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே நாங்க தான் அடுத்த காமராசர், காமராஜரின் நல்லாட்சியை நாங்கள் தருவோம், காமராஜனுடைய வழி வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு பேசுவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அந்த வரிசையில தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நடிகர் விஜய் அவர்கள் இளைய காமராஜர் அப்படிங்கிறத இப்போ சமூக வலைதளத்துல அதை ரொம்ப வேகமா பரப்பி வர்றாங்க. உண்மையில் என்ன விஷயம் அப்படின்னா, ஐயா காமராஜரோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கு ஒரு அரசியல் தலைவர் நிகழ்காலத்தில், அதுவும் குறிப்பாக திரு விஜய் அவர்கள் ஒப்பிடுகின்ற அளவிற்கான அந்த ஒப்பீடு சரிதானான்னு கேட்டா அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன் சமகாலத்தில் வாழ்ந்தவர், ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தந்த பெருமகனார் ஐயா காமராசர் அவரோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கு இதுவரை இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எவரும் சொல்ல முடியாது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஐயா காமராஜரனுடைய கால் தூசுக்கு கூட இதுவரை இந்த மண்ணை ஆண்ட ஆட்சியாளர்கள் எவரும் வரமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா, ஐயா காமராஜருடைய கடந்த கால வரலாறு அப்படி. கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்காம தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இறப்பு வரை தொடர்ச்சியாக அத்தனையும் இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் நாட்டுக்காக தொடர்ச்சியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர்னா அது ஐயா காமராசர் அவர்கள் தான். இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கணும், இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொல்லி 1 அல்ல 2 அல்ல 14,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து இன்று தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களில் ஒப்பிடுகின்ற போது ஓரளவிற்கு கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் விதை போட்டது ஐயா காமராசர் அவர்கள் தான், யாராலும் மறுக்க முடியாது. அதே போல தொழில் புரட்சி ஆகட்டும், பசுமை புரட்சி ஆகட்டும், பல்வேறுபட்ட பெரிய ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததுல முக்கியமான பங்கு ஐயா காமராசருக்கு உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா, லஞ்ச லாவண்ய ஊழலற்ற ஒரு ஆட்சியை இப்படித்தான் கொடுக்க வேண்டும், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்து மறைந்த தலைவர் தான் ஐயா காமராசர் அவர்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, குற்றமே செய்யாத அரசியல் தலைவர்களை, அதிகார வர்க்கத்தை
பார்ப்பது என்பது அரிது. ஆனால் குற்றமே சாட்டப்பட முடியாத அளவிற்கு ஒரு ஆகச்சிறந்த நிர்வாகத்தை, ஏப்பா என் நிர்வாகத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நிர்வாகத்தை கொடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அந்த வகையில தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களிலேயே இத்தனை மாநிலங்களில் இத்தனை பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய ஐயா காமராசரை போல இவ்வளவு நேர்த்தியான, இவ்வளவு சுத்தமான, கரைபடியாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார் என்று இன்னொருவரை விரல் நீட்டி அடையாளம் காட்ட முடியாத அளவிற்கு ஒரு ஆக சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தவர் ஐயா காமராசர் அவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா, பதவிக்காக எந்த எல்லைக்கும் போகிற சமகால அரசியலை பார்க்கிற போது பதவியே துச்சமன தூக்கி எறிந்து விட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பிளான், காமராஜர் பிளான்னு போட்டு இருந்த முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டு நான் போய் கட்சி வேலை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்ற அந்த துணிச்சல், அந்த தைரியம், அதெல்லாம் உண்மையிலேயே சொல்றோம். ஐயா காமராஜர் நம்முடைய தமிழ் இனத்தில், காமராஜர் ஐயா பிறந்த தமிழ் இனத்தில் அவருடைய வழி தோன்றல்களாக வழி வழியாக நாமும் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுலயே ஒவ்வொரு தமிழனும் சட்ட கலரை தூக்கி விட்டு ரொம்ப தைரியமாவே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வியந்து பார்க்கின்ற ஒரு ஆளுமை ஐயா காமராசர் அவர்கள். ஆனா இதுல என்ன பெரிய வருத்தம்னா, அப்படிப்பட்ட ஐயா காமராசர் அவர்கள், இந்த மண்ணுக்காக உழைத்து சத்த ஐயா காமராசர் அவர்களுக்கு இன்று வரை இந்த தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டு மக்கள் நாம் நன்றி கடனோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா யாரோ பொழைக்க இந்த மண்ணில் அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் சார்ந்து தன் இனம் சார்ந்து பிழைக்க வந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தந்தையாகின்ற போது, பெரியார் ஆகின்ற போது, இந்த மண்ணிலேயே பிறந்து, இந்த மண்ணின் எளிய குடும்பத்தில் பிறந்து, ஒரு வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு தாய்க்கு பிறந்து, நாட்டு விடுதலைக்காக போராடி இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டில் அத்தனை பெரிய அணைகளை எல்லாம் கட்டி கொடுத்து, பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்து, நேர்மையான நிர்வாகம் கொடுத்து, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு ஊழலற்ற ஆட்சியும் தந்து, கடைசி சாகின்ற போது 2 வேட்டி சட்டையை தவிர வேறு எதுவும் சொத்து சேர்க்காமல் செத்து போன ஒரு முதலமைச்சருக்கு இன்று வரை தமிழ்நாட்டில் உரிய அங்கீகாரம். பார்க்கிற இடங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு பேர் வைக்கிறாங்க, கருணாநிதியினுடைய பேரை வைக்கிறாங்க, கருணாநிதியுடைய அம்மா அஞ்சுகம் அம்மாளுடைய பேரை வைக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணின் முறைப்படி அடையாளமாக, ஐகானாக இருக்க வேண்டிய ஐயா காமராசருக்கு விருதுநகரை தாண்டி வேற எங்காவது நினைவு மண்டபம் இருக்கிறதா, அல்லது நினைவு தூண்கள் இருக்கிறதா, அல்லது பேருந்து நிலையத்திற்கு பெயர் இருக்கிறதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். காரணம், இந்த மண்ணை சேர்ந்த காமராசரின் இரத்த வழி வந்த ஒருவன் இந்த மண்ணில் அதிகாரத்திற்கு வராத வரை அதை சாத்தியப்படுத்த முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்ப பேசுபொருள் என்னன்னா, திரு விஜய இளைய காமராசர் அப்படின்னு ஒரு தந்தை ஒருத்தர் ஏதோ ஆர்வம் இதில் பேசுறாரு. அதை நம்ம அவ்வளோ பெரிய செய்தியா எடுத்துக்க வேண்டியதில்லை, அதை நம்ம பெருசுப்படுத்தவும் வேண்டியதில்லை. ஆனால் இந்த திமுக ஊப்பிகள் என்ன பண்றான், இவன் கதறான், இங்க எப்படி காமராசர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திமுக ஊப்பிகள் கதறல் சத்தம் இணையத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு. நாங்க சொல்றோம், இந்த மண்ணின் மைந்தனாக, மான தமிழனாக அண்ணன் சீமானும் சரி, அண்ணன் விஜயும் சரி, இந்த மண்ணில் பிறந்த எங்களுக்கு நாங்கள் தான் காமராசரின் வாரிசுன்னு சொல்லுகிற உரிமை இருக்கிறது. அதே சமயம் இதை பற்றி விமர்சிக்கின்ற தகுதி திமுக இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நீ எங்கிருந்தோ வந்த பெரியாரை என் தந்தைன்னு சொல்லி இத்தனை வருஷம் மஞ்சள் குளிச்சு நீ கொண்டாட்டமா இருப்ப, நீ எங்கிருந்தோ வந்த நேரு மாமாவாகின்ற போது எங்களையா காமராசரை அடுத்த வாரிசுன்னு சொல்லிக் கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அதுல நாங்க எங்க முரண்படுறோம் அப்படின்னா, இளைய காமராஜர் திரு விஜய் அப்படின்னா அவருக்கும் கொஞ்சம் மூத்தவராக, முன்னவராக 15 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கான அத்தனை பிரச்சனைகளும், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தன் சொந்த பிரச்சனையாக கருதி களத்தில் நிற்கின்ற எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக ஓட்டுக்கு காசு கொடுக்காமல், பணம் கொடுக்காமல், இப்படி ஒரு இளைய கூட்டத்தை இனம், மொழி, நாடு, காடு, எறும்பு என்று ஒரு அறிவார்ந்த கூட்டமாக கட்டி வைத்திருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை விட முன்னவராக, மூத்தவராக, காமராஜரின் பேரனாக, மூத்த காமராஜராக இருக்கிறார் என்பதில் எந்தவித முனை அளவு கூட மாற்றுக்கருத்தை சொல்ல முடியாது. அதனால அண்ணன் விஜய்க்கும் எங்களுக்குமான, அண்ணன் சீமானுக்கும் அண்ணன் விஜய்க்குமான இந்த சண்டை என்பது வெறும் கருத்தியல் மோதல் தான், சித்தாந்த மோதல் தான். வேற எங்க அண்ணன் தம்பிக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அண்ணன் விஜயை கருத்தியலாக நாங்க எவ்வளவு வேணாலும் அடிப்போம், எவனும் கேட்கக்கூடாது. வேற யாராவது ஊப்பிகளோ திராவிடமோ சங்கிகளோ அடித்தால் கட்டாயம் நாங்கள் கேட்போம். அந்த வகையில் கல்வி விருது வழங்குவது வாழ்த்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் விருது பெறக்கூடிய அளவிற்கு கல்வியை தரக்கூடிய ஒரு ஆட்சியை தருவது நாம் தமிழர் கட்சியின் கனவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த கல்வி இலவசமாக எங்கு கிடைக்கும் என்று கேட்டால்
அது தமிழ்நாட்டின் அரசு நடத்தக்கூடிய, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நாம் தமிழர்களுடைய எண்ணம், கனவு, அண்ணன் சீமானுடைய சிந்தனை, செயல்பாடு அதுதான். எனவே கல்வி விருது வழங்குகின்ற விஜய்க்கு வாழ்த்துக்கள் தான். அதே நேரத்தில் வெகு விரைவில் ஒட்டுமொத்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியை தரக்கூடிய தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள், அதை நடத்துகின்ற அரசு, அந்த அரசை நடத்துகின்ற நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் என்ற நிலையை உருவாக்குவது நாம் தமிழுடைய கனவு கட்டாயம் நடக்கும்.